உறுதியாக சொல்லும் அரசுக்கு ஏமாற்றுகள் ஒன்றும் தேவையில்லை. பட்டதாரியர்கள் வேலை வழங்க இன்னும் எங்கள் அரசியல் கைதிகள் விடுதலை இன்ற வரைக்கும் நடக்க இல்லை. ஆட்சிக்கு வந்து 6 மாதங்கள் கடந்த நிலையிலும் எந்த விதமான பிரச்சனைக்கும் தீர்வுக்கு ஒரு முன்னெடுப்பு செய்ததாகவும் இல்லை. பேச்சுகள் மட்டும்தான், செயல்பாடுகள் இல்லை. இன்று உலக தொழிலாளர் தினம். இதில் வந்து எங்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கம், தற்போதைய அரசாங்கம் வந்து 7 மாதமாக ஆகியிருக்குது. இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியும், விசேஷமாக அரச ஊழியர்கள், தனியார் ஊழியர்கள், தோட்ட தொழிலாளர்கள், மீனவர்கள், விவசாயிகள், இவங்களுக்கான பிரச்சனை ஒன்றும் சரியாக தீர்த்து இல்லை. தீர்க்காம அரசு எதிர்பார்ப்புகள் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்குது. அது ஒன்றும் நடந்து இல்லை. அதோட எங்களுக்கு தெரியும், இந்த முக்கியமான பிரச்சனை வந்து வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு சம்பந்தமான பிரச்சனைக்கு ஒரு தீர்வும் இல்லை. அரசு இந்த பிரச்சனை நான் காண்றோம் பேசுறது வந்து ஒரு பக்கத்தால் வந்து இது ஒரு பொருளாதார ரீதியான பிரச்சனையாக தான் பேசுறாங்க. அதில் வந்து முன்வைக்கும் கைதிகள் சம்பந்தமாக, காணாமல் போனவர்கள் சம்பந்தமாக, அரசியல் தீர்வு சம்பந்தமாக ஒரு கதையும் இல்லை. இந்த சூழ்நிலையில் இலங்கை அரசாங்கம் என்னுடைய தொழிற்சங்கம் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இந்த தொழிற்சங்கம் எங்களுடைய மேதியில் எங்களுடைய செயல்பாடுகள் கொண்டது காரணமே அரசுக்கு வலியுறுத்தி சொல்றதுக்கு எங்களோட பிரச்சனை அதோட வடகிழக்கு மக்கள் பிரச்சனை தீர்க்க வேண்டும்ங்கிறத வழிபடுத்துறதுக்காக தான் நாங்கள் இந்த யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறோம். அது நாங்கள் உறுதியாக சொல்றோம், அரசுக்கு ஏமாற்றுகள் ஒன்றும் தேவையில்லை. எங்களுக்கு தெரியும், பேச்சுகள் மட்டும்தான், செயல்பாடுகள் இல்லை. அதனால மக்களின் பிரச்சனை அரசு தீர்க்க வேண்டும். அதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதனாலதான் நாங்கள் இன்று எல்லா வடக்குல எல்லா தொழிற்சங்கங்களையும் சேர்த்து ஒன்றாக்கி, வெகுஜன அமைப்புகளையும் சேர்த்து ஒன்றாக்கி நாங்கள் அரசுக்கு அழுத்தமாக சொல்றோம், தமிழ் மக்களின் முகம் கொடுக்கிற பிரச்சனைகளும் தொழிலாளர்கள் முகம் கொடுக்கிற பிரச்சனைகளும் தீர்வு வழங்க வேண்டும். அதுவரைக்கும் எங்களுடைய போராட்டங்கள் துவங்கும். விசேஷமாக எங்களுக்கு தெரியும், ஆசிரியர் அதிபர்கள், அரச ஊழியர்கள் கடந்த வருஷம் பல போராட்டங்கள் செஞ்சாங்க சம்பளம் அதிகரிப்புக்காக. அதுகளுக்கு ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு இல்லை. அதனால எங்களுடைய போராட்டங்கள் முன் செல்லும். நாங்கள் எங்களோட ஒற்றுமையும், நாங்கள் கடற்கிழக்கில் எங்களுடைய செயல்பாடுகளையும் நாங்கள் உறுதியாக காட்டுறோம். அரசுக்கு இந்த பிரச்சனை தீர்க்க சொல்லி பட்டதாரிகளுக்கு வேலை வழங்கப்படுகின்றது, இன்னும் வழங்கப்பட இல்லாத தெரியும். பட்டதாரியர்கள் வேலை வழங்க அரசு எந்திர பட்டதாரிகள் சம்பந்தமாக தந்தாங்க, அவங்களுக்கு வேலை வழங்க வேண்டும். அத்தோடு எங்களுக்கும் அதிக அந்த விசேஷமாக ஆசிரியர் சேவையில் பல வெற்றிடங்கள் இருக்குது. எங்களுக்கு 30,000க்கு மேலே வெற்றிடங்கள் இருக்குது. இதுகள் வழங்கக்குள்ள விசேஷமாக அவசியமான ஆசைகள் தான் வழங்க வேண்டும். விசேஷமாக கணிதம், விஞ்ஞானம், ஐடி, அப்படியான இங்கிலீஷ், அப்படியான வேகன்சிஸ் தான் இருக்குது. அதுகளுக்கு உரிய மாதிரி நியமனங்கள் வழங்க வேண்டும். இந்த அரசாங்கம் பதவிக்கு வரைக்க அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம், கல்விசார் கல்விக்கு 6% நிதி ஒதுக்குவோம் என்று சொல்லி பல கோரிக்கைகளை முன்வச்சு வந்தாங்க. அந்த வகையில் ஆட்சிக்கு வந்து 6 மாதங்கள் கடந்த நிலையிலும் எந்த விதமான பிரச்சனைக்கும் தீர்வுக்கு ஒரு முன்னெடுப்பு செய்ததாகவும் இல்லை. அந்த வகையில் எங்களுடைய இந்த மேதின போராட்டத்தில் நாங்களும் பங்கெடுத்திருக்கிறோம். அதிபர்களுடைய நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, கல்விசார் பிரச்சனை, அதிபருடைய பிரச்சனைகள், விசேஷமாக பல பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்க வேணும். அதுக்கான கோரிக்கைகளை முன்வைத்து நாங்களும் இந்த பேரணியிலே இந்த முறை ஆக்ரோஷமாக பங்கெடுத்திருக்கின்றோம்.
அதிபர்கள் ஆசிரியர்களுக்கு சம்பள முரண்பாடு இருக்கிறது. இந்த சம்பள முரண்பாட்டை நீக்க வேண்டும். மற்றது அதிபர்கள் அந்த பாடசாலைகளுக்கு நியமிக்கிறதுல ஒரே மாதிரியான கொள்கைகள் பின்பற்றப்பட இல்லை. பல பாடசாலைகளுக்கு அதிபர்கள் இன்னும் நியமிக்கப்பட இல்லை. அதிபர்களுக்கான சீராக்கல் படி பல வலயங்களில் வழங்கப்பட இல்லை. இவ்வாறான பல ஒரு 10-15 கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்து இந்த மேதின ஊழல் வளத்தில் நாங்கள் பங்கெடுத்திருக்கோம். சில பாடசாலைகள் பிள்ளைகள் குறைவுன்னு சொல்லி பாடசாலைகள் கட்டத்தில் அதை பற்றி அது தவறான ஒரு போக்கு. என்னன்னு சொன்னா, ஒரு பாடசாலைகள் பல்வேறு காரணங்களாலே மிக கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்டது. சில அந்த இடவசதிகள் தூரத்துக்கு அந்த பிள்ளைகள் நீண்ட தூரம் போக வேண்டியிருக்கு. 50க்குட்பட்ட பிள்ளைகள் உள்ள பாடசாலைகளை மூடுவது என்ற அரசாங்கத்தின் அந்த கொள்கை மிகவும் தவறானது. ஏனென்றால் அந்த கிராமத்தில் அந்த பாடசாலை இல்லை என்று சொன்னால் மிகவும் தூரத்துக்கு அந்த பிள்ளைகள் சென்று கற்க வேண்டிய ஒரு அசௌகரியமான நிலைமைகள் இருக்கும். நாங்கள் அந்த 50க்குட்பட்ட பாடசாலைகளை மூடுகின்ற அந்த கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம். அவர்களுடைய கிராமத்துக்கு அருகில் இருக்கிற பாடசாலைகள்ல பிள்ளைகள் வரவு குறைவா இருக்கு. ஆனா தூரத்தில் இருக்கிற பாடசாலைகளுக்கு தான் போயிடும். அதை பற்றி நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்லுங்க? மக்கள் என்னன்னு சொன்னா, மக்கள் பெற்றோர்கள் விழிப்படைய வேண்டும். உண்மையில அருகில் உள்ள பாடசாலை நல்ல பாடசாலை என்பது சிறந்த கொள்கை. இதை விட்டு அது மக்களினுடைய தவறாக இருக்கிறது. அதுக்கு அரசும் ஒரு இடத்துல காரணம் என்னன்னா, அந்த பௌதிக வளங்களை பங்கிட்டு கொடுக்கவில்லை. நகர்ப்புற பாடசாலைகளில் காணப்படுகின்ற பௌதிக வளங்கள் வாய்ப்புகள் கிராமப்புற பாடசாலைகளுக்கும் வழங்கினால்தான் கிராமப்புற பாடசாலைகளும் முன்னுக்கு வரலாம். பெற்றோர்களும் அந்த பாடசாலைகளில் சேர்ப்பதற்கு முன் வருவார்கள். வடமாகாண அதிபர்கள் சங்கம், நாங்கள் இலங்கை ஆசிரியர் சங்கம் உட்பட வேற 12 சங்கங்கள் இணைந்து இந்த பேரணியில பங்கெடுத்திருக்கோம். வடமாகாண அதிபர்கள் சங்கம். அது இலங்கை தேசிய ரீதியாக அந்த கொள்கை இன்னும் சரியாக அமலுக்கு வர இல்லை. நாங்கள் அதை எதிர்க்கிறோம். தனியா தொழிலாளர்களோட பிரச்சனையை மட்டும் நாங்க ஆசிரியர் சங்கம் கொண்டு வராம இதுல பல்வேறுபட்ட பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கிறோம். ஒன்றுங்கிற சம்பள முரண்பாடு, 2வது கல்வி இப்ப தனியார் மயப்படுத்தப்பட்டிருக்கு, மாணவர்கள்ட்ட பணம் வசூலிக்கிற விஷயம் சம்பந்தமா. மற்றது இன்னும் எங்களோட அரசியல் கைதிகளோட விடுதலை இன்ற வரைக்கும் நடக்க இல்லை. முக்கியமா எங்களோட அரசியல் கைதிகளோட விடுதலை இதுல நாங்க கொண்டு வந்திருக்கிறோம். அப்ப தொழிலாளர்களோட இந்த போராட்டத்தை பழமையா நடக்கிற ஒரு போராட்டமா கருத்துல கொள்ளாம அரசாங்கம் இதை எங்களோட எல்லாத்தையும் ஒரு வலுச்சக்தியா நினைச்சு இன்றைய நாள்ல நாங்க முன்வைக்கின்ற எங்களுடைய கோரிக்கைகள்ல முற்றுமுழுதாக இல்லை என்றாலும் முக்கியமான சில கோரிக்கைகளாவது அரசாங்கத்தால நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையில தான் நாங்க படித்த சமூகம் மற்ற ஏனையோர் எல்லாம் சேர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த இது எங்களுக்கு வெற்றி அளிக்க வேணும். அதுக்கு அரசாங்கமும் எங்களுக்கு உந்துதலாக இருந்து எங்களுடைய நாங்க இந்த கோரிக்கைகளை முன்வைத்ததை அரசாங்கமும் செவிசாய்த்து அதை பூர்த்தி செய்ய வேணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த நேரத்தில் வழங்கு 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 முன்னில் நிறைந்தினை வழங்கு 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 முன்னில் நிறைந்தினை வழங்கு. விற்காதே விற்காதே கல்வியை விற்காதே, அடகு வைக்காதே வைக்காதே கல்வியை ஐயமிடம் அடகு வைக்காதே, அடகு வைக்காதே வைக்காதே கல்வியை ஐயமிடம் அடகு வைக்காதே, அடகு வைக்காதே வைக்காதே கல்வியை ஐயமிடம் அடகு வைக்காதே. வழங்கு வழங்கு தமிழர்களுக்கு சுயநிர்ணய உரிமையை வழங்கு. வழங்கு வழங்கு தமிழர்களுக்கு சுயநிர்ணய உரிமையை வழங்கு. வழங்கு வழங்கு தமிழர்களுக்கு சுயநிர்ணய உரிமையை வழங்கு. தாரை வார்க்காதே தாரை வார்க்காதே கடற்படத்தை இந்தியாவிடம் தாரை வார்க்காதே. தாரை வார்க்காதே தாரை வார்க்காதே கடற்படத்தை இந்தியாவிடம் தாரை வார்க்காதே. தாரை வார்க்காதே